Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ்க்கான அளவுகளில் என்னென்ன அளவு தேவைப்படுது, அதுக்கப்புறம் எத்தனை ப்ளவுஸ் வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபேப்ரிக்கு எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன அளவுகள் மெயினாக தேவைப்படுது அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு என்னென்ன அளவு ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு ப்ளவுஸோட வெரைட்டிஸ், அதோட ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ளவுஸோட வெரைட்டிஸ், அப்புறம் ப்ளவுஸ்க்கு என்னென்ன அளவு எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நார்மலாக ப்ளவுஸோட லென்த்து வேணும். தென் வந்துட்டு ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம் ஹோல் லூஸ்னால் இந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம் ஹோல் இருக்குது இல்லைங்களா, அங்கே டேப் வச்சு அந்த அளவு எடுக்கணும். தென் செஸ்ட்டு, வேஸ்ட் லென்த்னால் வந்துட்டு உங்களோட ஷோல்டர்லேருந்து, அதாவது உங்களோட பஸ்ட்டுக்கு கீழே அண்டர் பஸ்ட், ஓகேங்களா, அதோடது தான் வேஸ்ட் லென்த்து. தென் வெயிஸ்ட் ரவுண்டு வந்துட்டு கீழே இங்கே இடுப்போட சுற்றளவு வேஸ்ட் ரவுண்டு. பஸ் பாயிண்ட்டுன்னா ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா ஷோல்டரில் இருந்து நீங்கள் வந்துட்டு இந்த பஸ்ட்டோட பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் பஸ்ட்டோட பாயிண்ட்டு, இதுதான் பஸ்ட்டோட பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு ஆஸ் யூஷுவல் ஷோல்டர்லேருந்து உங்களோட ஃப்ரண்ட் நெக் என்ன அளவு இருக்கோ அதோடது. பேக் நெக்கும் அதே தான், ஷோல்டர்லேருந்து உங்களோட அளவு என்ன இருக்கோ, பேக்குக்கு எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வேர் பண்ணுவீங்களோ அதோடது. ஸ்லீவ் லென்த்து, நீங்கள் ஸ்லீவ் எந்த அளவுக்கு லென்த்து போடுவீங்களோ அதோடது. ஸ்லீவ் ரவுண்டு, நீங்கள் எந்த லென்த்து எங்கே வரைக்கும் எடுத்தீங்களோ அதை சுற்றி எடுக்கிறது தான் ஸ்லீவ் ரவுண்டு. இது தாங்க நம்ம பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். இப்போ வந்துட்டு ப்ளவுஸோட வெரைட்டிஸ் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 1 டாட் ப்ளவுஸ் இருக்குது, 1 டாட் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் 3 டாட் ப்ளவுஸ் நம்ம எப்போவும் போடுவோம் இல்லைங்களா நார்மலாக, அதுதான் 3 டாட் ப்ளவுஸு. 1 டாட் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த க்ராப் டாப்பை, அதுக்கப்புறம் வந்து டீனேஜர்ஸ்க்குலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம், அதுக்கு லெஹங்காக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது மாதிரிக்கெலாம் வந்துட்டு 1 டாட் ப்ளவுஸ் தேவைப்படும். 3 டாட் ப்ளவுஸ் நம்ம நார்மலாக எல்லோரும் யூஸ்வலாக வேர் பண்ணுறது தான். 4 டாட் ப்ளவுஸுன்றது வந்துட்டு இது நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸ்க்குமே பேக் பார்ட்டுங்க, காமனாக எல்லா ப்ளவுஸ்க்குமே பேக் பார்ட் இப்படி தான் உங்களுக்கு வரும், சரிங்களா. நீங்கள் பேக் ஹூக் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பொறுத்து வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேறுபடுமே தவிர வேறு அளவு எடுக்கிறதுல எல்லாத்துலேயுமே பேசிக்காக பேக் பார்ட் இப்படி தாங்க வரும். தென் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் உங்களுக்கு வேரி ஆகும். இது வந்து நார்மல் 3 டாட் ப்ளவுஸு. இது வேஸ்ட் பெல்ட்டு, இது ஃப்ரண்ட் ஹூக்கு, இது மெயின் டாட்டு, இது வந்து சென்டர் டாட்டு, இது வந்து ஆம் ஹோல் டாட்டு, சரிங்களா. இது வந்து நார்மல் 3 டாட் ப்ளவுஸு. 4 டாட் ப்ளவுஸுன்றது இங்கே வருங்க, 4 டாட் வந்துட்டு இங்கே வரும். இது 4 டாட் ப்ளவுஸு. பஸ்ட்டு பெருசாக இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரிக்கெலாம் வந்துட்டு ஷேப் கரெக்டாக வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருக்கும். இது 4 டாட் ப்ளவுஸு. இது 1 டாட் ப்ளவுஸுங்க. இந்த 1 டாட் ப்ளவுஸில் வந்துட்டு இந்த ஒரு டாட் மட்டும்தான் இருக்கும். ஷேப் வரணுன்னா நீங்கள் சென்டர் டாட் வேணால் பிடிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஷேப் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து உங்களுக்கு ஒரு கட் வரும், இங்கேருந்து வேஸ்ட் லென்த் வரைக்கும் ஒரு கட் வரும். இது வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. இதில் வந்துட்டு பிரின்சஸ் கட் வித் பெல்ட் கூட இருக்குது. பிரின்சஸ் கட் நார்மலாக வர்றது தான், பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த 3 டாட் ப்ளவுஸில் வர பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெல்ட்டிங் அட்டாச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹிப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைட்னஸும் அதுக்கப்புறம் இந்த ஷேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கட்டோரி ப்ளவுஸ், சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். 2 டாட்ஸ் தான் இருக்கும். அது 3rd டாட் வர்ற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட் வரும். இந்த நெக் லைன்லேருந்து உங்களுக்கு இந்த இதை 3மே அட்டாச் ஆகும். நெக் லைன், அப்புறம் இந்த ஆம் ஹோல்லேருந்து இந்த இது, அதுக்கப்புறம் இந்த சைடில் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம் ஹோலுக்கு கீழே இங்கே 3 லைன்லையும் கட்டாகி வரும் இந்த கட்டு. இது வந்துட்டு கட்டோரி ப்ளவுஸு. இதுக்கும் வேஸ்ட் பெல்ட்டு வரும். அடுத்து வந்துட்டு டபுள் கட்டோரியில் ஒரே ஒரு டாட் தான் இருக்கும், பட் ஆனால் வந்து டபுள் கட் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நான் கட்டோரிக்கு வர இந்த கட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சென்டர் டாட் வருது பார்த்திங்களா, இந்த டாட் இல்லாமல் இந்த கட்டு இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த மெயின் டாட்டு, இந்த சிங்கிள் டாட் மட்டும்தான் இருக்கும். இது வந்து டபுள் கட்டோரி ப்ளவுஸ். அடுத்து ஷோல்டர் டாட் ப்ளவுஸ். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் பார்த்தோம் இல்லைங்களா, பிரின்சஸ் கட் இங்கேருந்து வருது, அதாவது ஆம் லூஸ்லேருந்து வருது பார்த்தீங்களா. இது வந்து ஷோல்டர் டாட் ப்ளவுஸ் வந்து ஷோல்டர்லேருந்து உங்கள் வெயிஸ்ட் லென்த்து வரைக்குமே இந்த டாட் வரும். இது வந்து ஷோல்டர் டாட் ப்ளவுஸ். இந்த ஷோல்டர் டாட் ப்ளவுஸும் இந்த சிங்கிள் பிரின்சஸ் கட் பெல்ட் இல்லைங்க, நார்மல் பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதை வேர் பண்ணி பார்க்கும்போது ஷேப்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் டாட் ப்ளவுஸு. இப்போ டைப்ஸ் ஆஃப் நெக் ஃபினிஷிங் பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா அந்த நெக்கை வந்துட்டு எந்த மாதிரி எத்தனை டைப் இருக்குது ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இது இருக்குது. ஸோ ஹெம்மிங் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஹெம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஆல்ரெடி நான் ஹெம்மிங் பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது பொட்டிக் ஃபினிஷிங்கில் எப்படி ஹெம் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இருக்கும். ஸோ அந்த நார்மல் ஹெம்மிங், அதுக்கப்புறம் பைப்பிங். இப்போது நம்ம ஹெம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கிராஸ் பீஸ்லேயே எப்படி அந்த கிராஸ் பீஸை வந்து ஹெம் பண்ணாமல் பைப்பிங் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் இது நார்மலாக பைப்பிங், அந்த கிளாத்லேயே பைப்பிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் பைப்பிங்ன்றது வந்துட்டு ஒரு த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட்டை வந்துட்டு ஒரு நம்ம துணியில் வந்து அட்டாச் பண்ணி, அந்த எந்த துணியில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோமோ அந்த துணியில் வந்து அந்த த்ரெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்லைனில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது த்ரெட் பைப்பிங்லேயே சிங்கிள் த்ரெட் பைப்பிங் அண்ட் டபுள் த்ரெட் பைப்பிங் இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிள் த்ரெட் பைப்பிங்னா கான்ட்ராஸ்ட் கலர், அந்த ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து நீங்கள் சிங்கிள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். டபுள் கலருன்றது இப்போ ப்ளவுஸ் ஒரு சாரியில் வந்துட்டு ஒரு 2-3 கலர் கலந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது ப்ளவுஸ் வந்து சிங்கிள் கலரில் கொடுத்துட்டு நீங்கள் அதோட பைப்பிங்கை வந்துட்டு சாரியில் இருக்க அந்த 2-3 கலரில் இருந்து 2 கலர் சூஸ் பண்ணி இந்த டபுள் த்ரெட் பைப்பிங் கொடுத்திங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் ஃபினிஷிங். இந்த கேன்வாஸ் நெக் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் நீங்கள் வேர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ பேட்டர்ன் ப்ளவுஸை நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கேன்வாஸ் நெக் ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருக்கும். கேன்வாஸை கொடுத்து அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணுறது. தென் மிஷின் ஹெம்மிங்ன்றது இப்போ நம்ம நார்மல் ஹெம்மிங்க்கு மேலுக்கு மடித்து தைச்சிருவோம் இல்லைங்களா, மேலுக்கு மடித்து தைச்சிட்டு உள்ளுக்கு வந்துட்டு மொத்தமாகவே உள்ளே ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிஷினில் வச்சு ரன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் மிஷின் ஹெம்மிங். அவ்வளோதாங்க, இதுதான் டைப்ஸ் ஆஃப் நெக் ஃபினிஷிங் ப்ளவுஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேப் மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டேப் இப்படி தான் இருக்கும். இந்த 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இதெல்லாம் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 இன்ச்சு இல்லைங்களா, இந்த 1 இன்ச்சில் இந்த 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கோடு தான் வந்துட்டு 1/4 இன்ச்சு. அதாவது இங்கே பாருங்கள் 1, 2 இந்த 2 கோடு தான் வந்துட்டு உங்களுக்கு 1/4 இன்ச்சு சரிங்களா. இதே வந்துட்டு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்னா இந்த 1, 2, 3 1/4 இன்ச்சு, தென் இந்த 1 பாயிண்ட் இது வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஓகேங்களா. அடுத்து இந்த 1, 2, 3, 4 இந்த 4 பாயிண்ட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே 0லேருந்து இங்கே சேர்த்திங்கன்னா இது 1/2 இன்ச்சு ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு 1/2 இன்ச்சில் வந்துட்டு இந்த 2 1/4 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 0லேருந்து இந்த 2 மொத்தமாக சேர்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு. இது அடுத்தது இருக்கிறது 3/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இது 1 இன்ச்சு. இது தாங்க நம்ம மெஷர்மெண்ட் டேப்போட அளவு. இப்போ நார்மலாக நம்ம எடுக்கிறோன்னா ஒரு 1/4 இன்ச்சில் எப்போவுமே இங்கே டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 3 டாட் ப்ளவுஸ்லலாம் வந்துட்டு இந்த டாட்லாம் வரும் பார்த்திங்களா, இந்த டாட்டுக்கெலாம் வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி 1/4 இன்ச்சு பிடிக்கிறச்ச உங்களுக்கு டவுட்டை வரக்கூடாது இல்லைங்களா. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு தான் அது 1/4 இன்ச்சு. இது டேப்போட மெஷர்மெண்ட்ஸு. இது நார்மலாக வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே எல்லா ப்ளவுஸ்க்குமே போடுற மாதிரி நார்மல் பேசிக்கோட ஸ்லீவ் பார்ட்டு. இது ஃப்ரண்ட்டில் எப்போவுமே கொஞ்சம் டீப்பாக வரும், பேக்கில் இருக்கிறத விட கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டீப்பாக வரும். ஸோ இது ரெண்டுமே கார்னர் முடியிறம்போது சேமாக தாங்க இருக்கணும் ஃப்ரண்ட்டும் பேக்கும். இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பெண்டு வரணும் ஃப்ரண்ட் சைடுக்கு. இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பேக் பார்ட்டு. இவ்வளோதாங்க. இது நார்மல் ப்ளவுஸோடது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை, தென் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் இருக்குது, தென் வந்துட்டு நெக் ஃபினிஷிங் இதை பற்றின வீடியோ தான் இது. இது பேசிக்காக புதுசாக பிக்னஸ் இருக்காங்க, அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வீடியோ இது. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு
நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.